ஸ்ரீலங்காவில் லோக்கலில் நம்ம 120 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு மிளகை நம்மளால் 4000 வரைக்கும் விற்க முடியும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகை நம்மளால சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேலே நம்மளால இது சேல்ஸ் பண்ண முடியும். இதை எவரேஜாக நாம வாங்கின பிரைஸை வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 120 ரூபாய்க்கு இதை நம்ம சேல்ஸ் பண்ண போகிற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் $13 மேலேயே சேல்ஸ் பண்ண. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கும். ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு ஏன் அப்கிரேட் ஈபேயை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சரை தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் ஒரு ஷாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களை தேடி ஒரு கஸ்டமர்ஸ் வரணும். பட் ஈபேல அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான கஸ்டமர்ஸை ஈபே கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அதனால நீங்கள் மேலதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல ஈபேல 132 மில்லியன் பையர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி 190க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு ஷிப் பண்ணிக்க முடியும். நீங்க பெருசா முதல்லாம் போட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல உங்களுக்கான ஷாப் வந்துட்டு பிசிக்கலா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதையும் தாண்டி உங்களுடைய ஷாப் வந்துட்டு அல்லது உங்களுடைய எந்த பிசினஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸை விட ஹை ப்ராஃபிட்டுக்கு நீங்க வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியும். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. விருப்பப்பட்டவங்க வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வேறொரு ப்ராடக்ட்டுக்கு போவாங்களே தவிர நம்மளை வந்துட்டு யாரும் கொஷின் பண்ண போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்காவில் லோக்கலில் வாங்கக்கூடிய ஒரு 120 ரூபாய் மிளகை நம்மளால் 4000 வரைக்கும் ஈபேல செல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இதை வந்துட்டு யாருமே கொஷின் பண்ண போகிறதும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஈபேயோட பேமெண்ட் கேட்வே அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய காசை வந்துட்டு கஸ்டமர்ஸ் தரணும் அப்படின்னா காசு வாங்குறதுக்கு நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஈபே வந்துட்டு ஒரு செக்யூரான பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து செல் ஆகிட்டு அப்படின்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கான காசு கிரெடிட் ஆகிடும். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அந்த ஜாப்பை குவிட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், அப்படி இல்லை நீங்கள் லாங் டேர்ம் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் டைம் என்டர்பிரனராக மாறணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது செட் ஆகும். ஈவன் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அல்ல நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே சரி, நீங்களும் வந்துட்டு ஈபேல மணி மேக் பண்ணலாம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அதாவது ஈபேல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணுறது, ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறது எப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்டிங்கில் இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து யூனிக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டீச் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஈபே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸை நாங்களே சென்ட் பண்ணுறோம்.